வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல AMD பத்தி சில அப்டேட்ஸ் தான். AMD யோட 7000 X3D CPU ரிலீஸ் ஆச்சு இல்லையா, அதுல ஏற்பட்டிருக்க ப்ராப்ளம் அண்ட் அது மட்டும் இல்லாம AMD யோட அடுத்த புது கிராஃபிக் கார்டு என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற டேட்டும் அஃபிஷியலா வந்துடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம AMD யோட அடுத்த Zen5 ஆர்கிடெக்சரோட பவரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் AMD யோட 7000 X3D CPUஸ்லாம் எக்கச்சக்கமா பர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதனால அந்த CPU எல்லாம் பல்ஜ் ஆகி அது மதர் போர்டையும் டேமேஜ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கான ப்ராப்ளம் AMD கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது வந்து ஹை வோல்டேஜால தான் இந்த ப்ராப்ளம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்களோட AGS அப்டேட் பண்ணிருக்காங்க. So இந்த AGS AMD generic encapsulated system architecture. இது எல்லா BIOSலயும் இருக்கிற ஒரு firmware code. இந்த AGS இருக்கிறதால தான் CPU and system component எல்லாமே ஒரு கனெக்ஷன்ல இருக்கும். ஒரு bridge மாதிரியான ஃபங்க்ஷன் தான் இது. இதுல தேவைக்கு அதிகமான வோல்டேஜ் CPU க்கு போறதால தான் CPU ல அந்த மாதிரி பல்ஜிங் இஷ்யூஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லி AMD என்ன பண்ணிருக்காங்கன்னா அதோட SOC வோல்டேஜ் 1.3 வோல்ட்டுக்கு லிமிட் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா 7000 X3D யோட CPU எதுமே பல்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பண்றது மூலமா ஓவர் கிளாக்கிங்ல எந்த ஒரு இஷ்யூ வராதுன்னு சொல்லிருக்காங்க. சோ as usual சேம் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குமா, பட் ஜஸ்ட் வோல்டேஜ் மட்டும் இந்த அளவுக்கு லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூடி சீக்கிரம் எல்லா மதர் போர்ட் மேனுஃபேக்சரும் இந்த AGS அப்டேட் விடுவாங்க, அதாவது உங்களோட BIOS அப்டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ கண்டிப்பா நீங்க AMD 7000 series CPU யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படினா உங்களோட BIOS அப்டேட் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த அப்டேட் இல்லாம ஓவர் கிளாக்கிங் பண்றது ஒரு ஆபத்தான விஷயம். எப்ப வேணா உங்க CPU and மதர் போர்ட் ரெண்டுமே சேர்த்து டேமேஜ் ஆகலாம். அதனால கூடி சீக்கிரம் எல்லா மதர் போர்ட் மேனுஃபேக்சர்ஸும் இந்த அப்டேட் BIOS மூலமா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ப்ராப்ளம் வெறும் 7000 X3D CPU இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் இல்லாம 7000 சீரிஸ்ல என்னென்ன CPU எல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கோ எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்ளம் வரும் அப்படி சொல்லி AMD சொல்லிருக்காங்க. அதனால நீங்க 7000 சீரிஸ் எந்த CPU யூஸ் பண்ணிருந்தாலுமே BIOS அப்டேட் பண்றது நல்லது. அண்ட் அடுத்து AMD யோட அடுத்த கிராஃபிக் கார்டான 7600 XT அதோட அஃபிஷியலான ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மே 25th தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அதுக்கு முன்னாடியே பிரஸ் சாம்பிளிங்ஸ் அண்ட் அதோட பெர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச்மார்க்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிடும். இந்த கிராஃபிக் கார்டோட ஆர்கிடெக்சர் Navi 33 அண்ட் இது வரைக்கும் சொல்லப்படுறது என்னன்னா இதுல 28 ல இருந்து 32 கம்ப்யூட் யூனிட்ஸ் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம 8GB ஆஃப் DDR6 மெமரி இருக்கும் அண்ட் 128TB பஸ் மெமரி இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இதோட TDP வெறும் 200 வாட்ஸ் தான். சோ கண்டிப்பா இது ஒரு மிட் ரேஞ்ச் கிராஃபிக் கார்டா தான் இருக்கும். அண்ட் இந்த GPU ஃபுல் அண்ட் ஃபுல் RDNA 3 கிராஃபிக் கார்டோட ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அதனால இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன RX 6650 XT அண்ட் RX 6600 XT இது கூட கம்பேர் பண்ணும்போது 10 to 15% கிராஃபிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் இந்த கிராஃபிக் கார்டை பத்தி இதுவரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள். அண்ட் மே 23rd and 24thலாம் இதோட அக்யூரேட்டான ஸ்பெசிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடும். அப்ப நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்த நியூஸ் Zen5 ஆர்கிடெக்சர் பேஸ் பண்ணதான். இந்த Zen5 ஆர்கிடெக்சர் தான் AMD CPUs ஓட அடுத்த ஜெனரேஷன். ப்ரீவியஸ் ஜெனரேஷன் கூட கம்பேர் பண்ணும்போது இது 30% பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி Gen 1 and Gen 2லாம் கோர்ஸை கனெக்ட் பண்றதுக்காக கிராஸ் பாத் அப்படிங்கிற டேட்டா பார்த்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் Gen 3ல அவங்க பை டைரக்ஷனல் ரிங் பஸ் அப்படிங்கிற ஒரு டேட்டா பேட்டர்ன் யூஸ் பண்ணாங்க. இந்த பை டைரக்ஷனல் ரிங் பஸ்ஸே ஒரு சம பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் கொடுத்துச்சு. ஏன்னா இது மூலமா ஒரு கோர்ஸுமே கிளாக் வைஸா இல்லாம கவுண்டர் கிளாக் வைஸா கூட டிரான்சிஷன் பண்ற மாதிரி இருந்துச்சு. இதனால Gen 3 அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்துச்சு. இப்போ Gen5ல இதோட அட்வான்ஸான ஒரு புது மெத்தட் யூஸ் பண்றாங்க. அது மூலமா கண்டிப்பா 30% பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த Gen5 CPUs ஓட L2 கேட்ச் அவங்க பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. இது மூலமா அந்த CPU ஓட IPC 4 to 7% இன்க்ரீஸ் ஆகும். IPC னா இன்ஸ்ட்ரக்ஷன் per cycle. சோ கிளாக் ஸ்பீட் வேற IPC வேற. கிளாக் ஸ்பீட் அப்படிங்கிறது அந்த CPU ஆல ஒரு செகண்டுக்கு எத்தனை எக்ஸிகியூஷனை பண்ண முடியும் அப்படிங்கிறது. பட் இந்த IPC அப்படிங்கிறது அந்த எக்ஸிகியூஷனை எவ்வளவு ஃபாஸ்டா பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த IPC. இப்போ ரெண்டு CPU ஒரே கிளாக் ஸ்பீட்ல இருக்குன்னா அந்த ரெண்டு CPU ஓட ஸ்பீடு ஒண்ணா தான் இருக்கும். பட் அந்த ரெண்டு CPU லயும் IPC வேற வேற இருந்துச்சுன்னா எந்த CPU ஓட IPC அதிகமா இருக்கோ அந்த CPU தான் சம பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஒரு கிளாக் சைக்கிள்ல ரெண்டு CPU பண்ற ப்ராசஸை IPC அதிகமா இருக்கிற CPU ஃபாஸ்டா பண்ணிடும். இதனால தான் கிளாக் ஸ்பீடு கூட கம்பேர் பண்ணும்போது IPC ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த Gen5 ஆர்கிடெக்சர்ல L2 கேட்ச் இன்க்ரீஸ் பண்றது மூலமா அந்த CPU ஓட IPC பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் சொல்லிருக்காங்க. சோ அதனால தான் எல்லாரும் இந்த CPU இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்றாங்க. நம்ம ரிலீஸ் ஆகிற வரை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ தட்ஸ் இட் गाइस. இதோட இந்த AMD அப்டேட்ஸ் முடியுது. இந்த மாதிரி டெக் நியூஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயத்துல டெக் பத்தின நல்ல டீடைல்ஸான வீடியோஸ் நாங்க எக்கச்சக்கமா சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு டெக் எந்தூசியஸ்டா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு CG Tech. பீஸ்.